ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். கடந்த சில வாரங்களாக நான் வந்து அந்த 7 மணி அப்படின்ற நேரத்தில் வந்து என்னால் எபிசோட் போட முடியறதில்ல. அதான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி அந்த பிஹெச்டி ஒர்க்கு ஸ்ட்ரெஸ். ஒரு சில நாள் வந்து நான் இன்றைக்கி தான் எபிசோட் போடணும், இன்றைக்கி தான் தேர்ஸ்டே அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே மணி ஒரு 8-8:30 தாண்டி போகிறது. அதனால் அந்த 12 மணிக்கு முன்னாடி எப்படியாவது போட்டுடுறேன். அதை தாண்டி என்னால் வந்து அந்த டைமிங் கமிட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ண முடியல. சாரி ஃபார் தேட். இன்றைக்கி வந்து என்னென்னா, ஒரு கான்ஃபரன்ஸுக்காக வந்து மும்பை வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி டின்னர் சாப்பிட்டு முடிக்கும் போது தான் ஐயோ இன்றைக்கி தான் தேர்ஸ்டே அப்படின்னு ரியலைஸ் ஆகி விழுந்தடிச்சு ரூம் கோடி வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் தேர்ஸ்டேனே ஞாபகம் இல்லாத எனக்கு என்ன கண்டென்ட் போடுறது அப்படின்றது மட்டும் பிளான் இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. பொதுவாக என்ன ஆகும்னா வந்து அந்த வாரத்தில் என்னை பாதிக்கிற ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், இல்லை கண் முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அதை பேஸ் பண்ணி ஒரு எபிசோட் வந்து அப்படியே உருவாயிரும் தானா. ஸோ அதே மாதிரி இந்த வாரமும் அப்படி தான் ஒரு டாபிக் உருவாக்கியிருக்கேன். அது என்னென்னா, வடக்கு நோக்கி ஒரு ட்ரெயின் பயணம். ஸோ ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்து ட்ரெயினில் தான் வந்தோம் நேற்று. ஸோ அங்கே ஆரம்பித்து அப்படியே இந்த பிஹெச்டி ஒர்க் ஸ்ட்ரெஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு அதை பற்றி ஒரு ரேண்ட்டை வந்து இன்றைக்கி போடலான்னு நினைக்கிறேன். இந்த சீசன் பேரே வந்து ரேண்ட் சீசன் வச்சுருக்கலான்னு நினைக்கிறேன். நான் போட்ட எபிசோடில் 9 out of 10 எபிசோட்ஸ் வந்து ரேண்ட்டாக தான் இருக்குது. தெரில, பட் அட்லீஸ்ட் கேட்குற அந்த ஒரு சில பேர் மேபி உங்களுக்கும் இந்த ரேண்ட்டோட ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே, வி ஆர் நாட் அலோன், எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு ரிலேட் பண்ணுறதுக்காச்சு இந்த சீசன் வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் நேத்தியோட ட்ரெயின் பயணம். ஸோ பொதுவாக வந்து இந்த மும்பை ஆர் நார்த் சைட் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின்ஸில் எல்லாமே வந்து சீட்டில் யூஸ்வலி ஸ்லீப்பரில் வந்து அவங்க சீட்டில் அவங்க உட்காராமல் ரிசர்வ்ட் சீட்ஸ்லேயே வந்து அன்ரிசர்வ்ட் மக்கள் வந்து ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அது சவுத்லேயும் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ரேராக நடக்கும், பட் நார்த்தை வந்து ரொம்ப அதிகமாகவே அவங்க டிமாண்டிங்காக என்னமோ அது அவங்களோட சீட் தான்ன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. நம்ம டிக்கெட் போட்டு ரிசர்வ் பண்ண நம்ம வந்து போய் கொஞ்சம் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி ப்ளீஸ் ஏஞ்சிக்கிறீங்களான்னு கேட்குற ஒரு நிலமையில் இருக்கும். இது வந்து நார்மலாக கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்ன நினச்சேன்னா, ஓகே ஏசியில் வந்து அது மாதிரி இருக்காது, மேபி ஸ்லீப்பரில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஏசிலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு என்னோடய சீனியர் ஒருத்தங்க வந்து மும்பைக்காரங்க தான் அவங்க. ஸோ அவங்க போகிறப்போ ஒரு தடவை வந்து இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் டைம் ஏதோ, ஸோ அந்த டைமில் வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட்லேயுமே எல்லாருமே லைக் அன்ரிசர்வ் பீப்புள் வந்து ஏறி ஃபுல்லாக உட்காந்துட்டு வந்து எந்திரிக்காமல் அவங்களுக்கு புக் பண்ணவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் கடைசியில் அவங்க ஃபுல் ஜேர்னி நின்றுட்டு படிக்கட்டில் உட்காந்துட்டு போனாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நேற்று எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் லைக் ஒரு ஃபேமிலியாக வந்திருக்காங்க. ஒரு தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, 2 கிட்ஸ் வந்திருந்தாங்க. தாத்தாவுக்கு வந்து பேரலிசிஸ் அட்டாக் ஆகிருக்கு, பட் அவங்க நடமாடுற நிலமையில தான் இருக்காங்க. லைக் சுத்தமாக முடியல அந்த மாதிரிலாம் இல்லை. லைக் இஸ் ஏபிள் டு வாக், டாக், எந்திரிச்சு அவங்க இங்கெங்கே போகிறாங்க, எல்லாமே பண்ண முடியுது. பட் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகுறப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே வந்து எங்களது வந்து சைடு அப்பர் அண்ட் லோவர், நானும் லேப்மேட் ஒரு பொண்ணு வந்தோம். ஸோ அந்த சைடு அப்பர் லோவரில் வந்து அவங்க ஏறி படுத்துட்டாங்க. லோவரில் அந்த தாத்தா படுத்துருக்காரு, அப்பரில் அவங்க பேரை படுத்துருக்கான். அவங்க வந்து எங்களை கேட்கல. நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே அவங்க படுத்துட்டு நாங்கள் உள்ளே வந்தோன்னே இந்த மாதிரி அவருக்கு பேரலிசிஸ் அட்டாக் ஆகிருக்கு, ஸோ அவரால் வந்து இந்த சைடு படுக்க முடியாது, நீங்கள் வந்து இன்னொரு B7 கம்பார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து 2 லோவர் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க. எனக்கு ஹிந்தி வந்து புரியும், பட் வந்து பேசுகிறது அந்தளவுக்கு ஐம் நாட் லைக் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் வரும், மற்றபடி பெருசாக நான் பேச ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஓகே கன்சிடர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன சீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே வந்து 6ல் 2 சீட்டு எங்களுது. ஸோ மீதி 4ல் வந்து 3 பேர் பசங்க, சின்ன பசங்க உட்காந்துருக்காங்க. சின்ன பசங்கன்னா நாட் சின்ன பசங்க, லைக் ஒரு 18-19 அந்த ஏஜ் ஓல்டு பாய்ஸ் உட்காந்துருக்காங்க. அண்ட் எங்களுக்கு என்னென்னா, உட்காந்து ஒர்க் பண்ணணும், அப்படியே ஏறி படுத்துட்டு வர போகிறதில்ல, கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக தான் சைடு அப்பரில் ஒரு புக் பண்ணியிருந்தோம். இவங்க அதை கேட்காம வந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அது பார்த்தோன்னே அங்கே உட்காரதுக்கு எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ வந்து இவங்ககிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை சார், எங்களுக்கு அதுதான் வேணும், ப்ளஸ் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் அங்கேருந்து இங்கே வரோம். பார்த்தா அந்த தாத்தா எந்திரிச்சு ஜாலியாக நடந்துக்கிட்டு இருக்காரு இங்கேயும். அந்த மாதிரி நடக்க முடிஞ்ச தாத்தாவை நாங்கள் லைக் ட்ரெயின் மூவாகிறதுக்கு முன்னாடியே படுக்க வச்சு அந்த சீட் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. பட் அதுக்கப்புறம் நாங்கள் இல்லை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விட்டாங்க. கடைசியில் நைட்டு படுக்க போகும்போது மட்டும் அவர் அந்த சைடு லோரில் படுத்தார், நாங்கள் இந்த சைடு ஷிஃப்ட் ஆகி படுத்தோம். அந்த மாதிரி இருந்துச்சு.
எங்கள் சீட் எங்களுக்கே கொடுத்துட்டாங்க. ஆனால் அங்கே உட்காந்துருந்த போது ஃபுல்லாக கைமையை கத்திக்கிட்டே வராங்க. அந்த ஒர்க் நாங்கள் பார்க்கணுன்னு சொன்னதை பார்க்க விடாமல் மொத்தமாக பண்ணுற மாதிரி அந்த பசங்களும் லைக் எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ட்ரெயினில் சின்ன பசங்க சத்தம் போடுறதுலாம் ஓகே, நார்மலான விஷயம் தான். பட் அதை தாண்டி கொஞ்சம் தாண்டி வந்து சின்ன குழந்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அமைதியாக வருது. மொத்த கம்பார்ட்மெண்ட்டே அமைதியாக இருக்குது. இந்த ஃபேமிலி வந்து ஃபுல் டைம் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. தாத்தா ஒரு பக்கம் கத்துறாரு, பேரன் ஒரு பக்கம் கத்துறான். நார்மலாக அவங்க பேசுகிறதே வந்து ஹை பிச்சில் தான் பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு காண்டான ஒரு சூழ்நிலை வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். பட் அட்லீஸ்ட் வி காட் அவர் சீட்ஸ் பேக். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் இங்கே கான்ஃபரன்ஸ் வந்ததுக்கப்புறமும் வந்து இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு சேர் இருக்குன்னா அங்கே யாராவது வருவாங்களான்னு கூட கேட்காம எடுத்துக்கிறது. ஒரு குரூப் வந்து பேக்ஸ் அங்கே வச்சுட்டு சாப்பாடு எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து அந்த டேபிளில் வேறு ஒரு ஆள் உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எனக்கு என்னோடய அப்சர்வேஷன் இது. ஐம் நாட் ஜட்ஜிங்னே கூட வச்சுக்கோங்களேன். இன் மை பர்சனல் ஒப்பீனியன், மேனர்ஸ் அப்படின்ற விஷயம், காமன் சென்ஸ்ன்ற விஷயம் நம்ம லைக் தமிழ்நாட்டிலே இருக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கே இல்லைன்னு தோணும் சம்டைம்ஸ். பட் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்க எவ்வளவோ பரவாயில்ல. லைக் வி ஹாவ் மச் மோர் மேனர்ஸ் அண்ட் அந்த ஒரு கர்ட்டசி, அந்த விஷயம்லாம் நம்ம வந்து அதிகமாகவே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து தோணுது கம்பேரிட்டிவ்லி. பட் சவுத் சைட்லையுமே வந்து சிங்கிளாக இப்போது ஜன்னல் ஒரு சீட்டு வேணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு உட்காந்துருப்போம். ஆனால் கூட்டமாக ஒரு கும்பல் வருது அப்படின்னா அவங்க எல்லோரும் ஒன்றா உட்காரணும் அப்படின்றதுக்காக நம்மளை கிளப்புவாங்க. இதெல்லாம் காமனாக நடக்கிற விஷயந்தான். பட் அட்லீஸ்ட் அதை கேட்டுட்டு செய்கிறாங்கல்ல, அந்த ஒரு சின்ன விஷயந்தான். இந்த விஷயத்த 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுவேன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்லப்பா, இதுவே 6 நிமிஷத்தை தாண்டி போய்கிட்டுருக்கு. அப்போ இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். இந்த பிஹெச்டி ஒர்க் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான புலம்பல்களை வந்து அடுத்த வாரத்துக்கு நான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வடக்கு நோக்கி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களோட சீட்டை மற்றவங்க ஆக்கிரமித்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுன்னா அதை கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you next week. Until then, tata, bye bye, take care.